வெல்கம் டு சகாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி ராகி மாவில் எப்படி தோசை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கிளாஸ் புழுங்கலரிசி, 1 கிளாஸ் கேழ்வரகு, அரை கிளாஸ் உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு நேற்று நைட்டு அரைச்சி வச்சேன். இன்றைக்கி மார்னிங் தோசை சுடுறேன். சிலருக்கு டைம் இருக்காது அரிசி உளுந்து கேழ்வரகெல்லாம் ஊற வச்சு அரைக்கிறதுக்கு. அவங்க இட்லி மாவு கடையில் வாங்கினாங்கன்னா ராகி மாவு கடையில் வாங்கிக்கலாம். இட்லி மாவோட ராகி மாவு 1 கிளாஸ் கலந்து இட்லியோ தோசையோ செய்யலாம். செம டேஸ்டியாக இருக்கும். இந்த தோசைக்கு மேலேயே முட்டையை உடச்சி ஊற்றி முட்டை தோசையாக செய்யலாம். கார சட்னியோடையோ சிக்கன் குழம்பு மட்டன் குழம்போடையெல்லாம் சாப்பிட சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். ஸ்கூல் படிக்கிற குழந்தைகளுக்கு கேரட்டு பீட்ரூட் எல்லாம் துருவி போட்டு கொடுக்கலாம். கலர்ஃபுல்லாக இருக்கும், அவங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. இங்கே இன்றைக்கி நல்ல மழை, ஒரு வாரமாகவே மழை தான். அதனால் நான் இன்றைக்கி சிக்கன் கிரேவி தான் இந்த தோசைக்காக செஞ்சுருக்கேன். சிக்கன் கிரேவி கார சட்னிலாம் சகாஸ் லைஃப் ஸ்டைலில் போட்டிருக்கேன், பாருங்கள். சாப்பிட சாப்பிட தோசை காலியாகிக்கிட்டே இருக்கும். செம டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்களே எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க. சின்ன குழந்தைங்க சாப்பிடணுன்னா அவங்களுக்கு சர்க்கரை பால் கலந்து கொடுத்தோமா சூப்பர் டேஸ்டியாக இருக்கும், நல்லா சாப்பிடுவாங்க. ஒயிட் சுகருக்கு பதிலாக நாட்டு சக்கரை கலந்து கொடுக்கலாம். கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். நான் இந்த தோசைக்கு நல்லெண்ணெய் தடவி தான் செய்கிறேன். நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன். நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப நல்லது, டேஸ்டியாகவும் இருக்கும். குழந்தைகளுக்கு நெய் ஊற்றி சுட்டு தரலாம். சுகர் இருக்கிறவங்க நார்மல் இட்லி தோசைக்கு பதிலாக இந்த கேழ்வரகு இட்லி தோசையும் சாப்பிட்லாம். நிறையா சாப்பிட்டாலும் ப்ராப்ளம் இல்லை. கண்டிப்பாக நார்மல் இட்லி தோசையை விட இதை ஒரு 2 எக்ஸ்ட்ரா தான் சாப்பிடுவாங்க. என் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க சாப்பிடலாம். என் வீடியோ பார்த்த உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள்.